வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் மீண்டும் இணைகிறார்கள், திடீர் ட்விஸ்ட். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் இணையப் போகிறார்கள். அனைவரும் ஒன்றிணையக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது. களம் மாறுகிறது. மீண்டும் கம்பேக் ஏடிஎம்கே அப்படின்ற சுச்சுவேஷன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்னவென்றால், தற்பொழுது இபிஎஸ்ஸுடன் மீண்டும் இணைகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இணையப் போகிறார்கள். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க 10 நாட்கள் கெடு விதித்ததால் இபிஎஸ் செங்கோட்டையனுக்கு இடையே மோதல் வெடித்தது. இந்த நிலையில்தான் 10 நாட்கள் கெடு விதிக்கவில்லை, என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறிய செங்கோட்டையன் ட்விஸ்ட்டு கொடுத்திருக்கிறார். அதாவது என்னன்னா, இதனை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு சில நாட்களாக அமைதியாக இருந்த செங்கோட்டையன் மீண்டும் இபிஎஸ்ஸுடன் இணைந்து தேர்தலில் கட்சி பணியாற்ற திட்டமிட்டு உள்ளதாகவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இவர் திடீரென இந்த பின்வாங்கல் எதற்கான காரணம் என்ன, திடீர் ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கார் அப்படின்றதே பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் அதிமுக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க கட்சி தலைமைக்கு செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதித்து பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தார் அதிமுகவிலும் அரசியல் வட்டாரங்களும். பின்னர் கட்சி பதவியில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்ததை அடுத்து அனுமதி காத்து வந்தார். இந்த நிலையில்தான் கட்சிக்கு கெடு எதுவும் விதிக்கவில்லை என்றும் 10 நாட்களில் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று கூறியதாக பார்த்திங்கன்னா அவர் புதிய விளக்கத்தையும் செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதனால் அதிமுகவில் என்ன நடக்கிறது, அதிமுக கட்சியில் என்னதான் நடந்துட்டுருக்கு, கட்சி என்ன நிலைமைக்கு போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான பார்த்திங்கன்னா ஒரு முடிவுகளை கட்சி எடுத்துகிட்ருக்கு, இதே மாதிரி போயிட்டு இருந்தால் அப்போ கட்சி தலைமை என்பது என்ன ஒரு மாற்றத்தை பார்த்திங்கன்னா கொண்டு வரப்போகிறது அப்படின்றத பார்க்கப்படுகிறது. இவராக தான் கிளம்பினார், எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படி இப்படின்னு தீவிரமான பார்த்திங்கன்னா போர்க்கொடியில் ஏந்தினார். இப்போ அந்த போர்க்கொடி என்ன ஆயிடுச்சுன்னா சமாதான கொடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் கிளம்பிடுச்சு. ஆமாங்க, இவர் திடீர்னு மாறி இது மாதிரிலாம் முன்னெடுத்தார். ஸோ அது மாதிரி எடுக்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருவாங்க. ஏன்னா முக்கிய சீனியர் தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேருந்து இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அவர் இந்த முடிவு எடுத்ததுனால கண்டிப்பாக அதிமுகவில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கடைக்கோடி தொண்டர்கள் விரும்பினார்கள். எல்லாரும் ஒன்றிணைணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தொண்டர்களை அவங்களாம் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இவர் திடீர்னு இந்த மாதிரி அந்தர்பல்ட்டி அடிப்பார் அப்படின்றத யாருமே விரும்பலை. ஸோ இந்த ஒரு முடிவுக்கு ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா, டெல்லியின் அழுத்தமா, டெல்லியின் முடிவா, இல்லை எடப்பாடியின் திடீரென பார்த்திங்கன்னா திருத்தங்களா அப்படின்றத சற்றே பொறுத்து பார்த்தால்தான் நமக்கு தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாகவும் மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.